பிரியமானவர்களே, அபிரகாம் சாராளை எடுத்துக் கொள்ளுங்கள். அபிரகாமுக்கு 99 வயது, சாராளுக்கு 89 வயது. ஆண்டவர் அவர்களை சந்தித்து உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று வாக்கு கொடுக்கிறார். சாராளோ இதை கேட்டு சிரிக்கிறார். காரணம், அவர் வயது முதிர்ந்தவராக இருந்தால், அதே நேரத்திலே அவர் கருவுற இயலாதவராக இருந்தால் மாதவிடை நின்று போயிருந்தது. பிரியமானவர்களே, நேரத்திலே என்ன நடக்கிறது? தொடக்க நூல் 18ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவளாயிருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி, சாரா ஏன் இப்படி சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? இளவேறிய காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன், அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடியே சாராவுக்கு ஒரு மகன் பிறந்தார். அவருடைய 90வது வயதிலே ஈசாக்கு பிறந்தார். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. நீ விசுவாசித்தால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள். பிரியமானவர்களே, எனக்கு குழந்தை கிடையாது, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? தொழில் கிடையாது, தொழில் கிடைக்குமா? நான் கடன் தொலையினால் கஷ்டப்படுகிறேன், எனக்கு விடுதலை கிடைக்குமா? நோயினால் கஷ்டப்படுகிறேன், எனக்கு விடுதலை கிடைக்குமா? ஆண்டவரை நம்பினால் இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நம்பி பாருங்கள். நீ விசுவாசித்தால் நீ விரும்பி கேட்பது எல்லாம் நடக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, 12 ஆண்டுகளாக உதிரப்போக்கினால் கஷ்டப்பட்ட ஒரு சகோதரியை நமக்கு தெரியும். அந்த மகள் ஏராளம் துன்பப்பட்டால் தன்னிடமிருந்த எல்லா பணத்தையும் செலவழித்து விட்டார். இறுதியாக அவள் உள்ளத்தில் நினைத்தார், அந்த ஆண்டவரின் ஆடையில் விளிம்பை நான் போட்டால் சுகமடைவேன். எத்தனை ஆணித்தரமான விசுவாசம் என்று பாருங்கள். பிரியமானவர்களே, அதே போன்று ஒரு நாள் இந்த மகள் கடந்து சென்று கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஆடையின் விளிம்பை போட்டார். கொட்ட மாத்திரத்திலே பூரண சுகத்தை பெற்றார். நீ விசுவசித்தால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பாய். ஆக பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நீங்கள் விசுவசியுங்கள். பிரியமானவர்களே, மரித்து அடக்கம் செய்யப்பட்ட லாசருவின் கல்லறைக்கு முன்னால் நின்று ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், லாசருவே வெளியே வா. உடனே அவன் வந்தான். நயின் பட்டணத்து விதவையின் மகன் இறந்து போய்விட்டான். பிரியமானவர்களே, அவனை தூக்கிக் கொண்டு மக்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். அந்த பாடையை தொட்டார். தொட்ட என் தேவன் அந்த மகனை பார்த்து எழுந்தது என்று சொன்னார். இறந்தவன் எழுந்து அமர்ந்தான். பொங்கி எழுந்த கடலை பார்த்து இறையாதே சும்மாயிரு, அமைதியாயிற்று. இரவு முழுவதும் உழைத்தோம், ஒன்றும் கிடைக்கவில்லையே, மீன்படவில்லையே என்று அங்கலாயிருந்த மக்களை பார்த்து ஏராளமான மீன்களால் ஆசீர்வாதம் செய்தார். முடவனை நடக்க செய்தார், குருடனை பார்க்க செய்தார், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. மக்களே, தேவன் இயேசு கிறிஸ்துவை விசுவசிங்க, அவரை நம்புங்க. நேற்று இன்றும் நாளையும் மாறாத தேவனாக இருக்கிற என் தெய்வம் இயேசு கிறிஸ்து நீங்கள் விரும்பி கேட்கிற எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறார். தர காத்துக் கொண்டிருக்கிறார். என் மகனே, நீ என்னிடம் வரமாட்டாயா? என் மகளே, நீ என்னிடம் வரமாட்டாயா? என் ஏக்கத்தோடும் காதத்தோடும் இருக்கிறார். உன் இதயத்திலே வாழ நான் ஆசைப்படுகிறேன். உன் இதயத்திலே எனக்கு இடம் தருவாயா என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, என் தேவனை நம்புங்க. சத்தியம் சத்தியமாக அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். தொடக்கமாக 22வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. ஆண்டவர், உன் மகனை நீ அன்பு கூறும்
ஒரே மகனான ஈசாக்கை அழைத்துக் கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். பிரியமானவர்களே, 100 வயது வரைக்கும் ஆபிரகாமுக்கு குழந்தை கிடையாது. 100வது வயதிலே ஒரு மகன் பிறந்தான். அந்த மகனை அதிகமாக அன்பு செய்ய ஆரம்பித்தார். மேலே பார்ப்பதற்கு பதிலாக கீழே பார்க்க ஆரம்பித்தார் ஆபிரகாம். அவருக்கு ஒரு விசுவாச பரீட்சை கடந்து வந்தது. அபிரகாமை பார்த்து, அபிரகாமே, நீ அதிகமாக அன்பு செய்யும் அந்த மகனை கொண்டு வந்து நான் காட்டுகிற இடத்திலே அவனை எனக்கு பலியாக்க வேண்டும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அபிரகாம் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். எனக்கு 100 வயசு இருக்கும் பொழுது என் தேவன் எனக்கு ஒரு மகனை தர வல்லவராக இருந்தார் என்றார். 150 வயது ஆனாலும் எனக்கு ஏராளம் மகன்களை என் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கடந்து செல்கிறார். காலையில் எழுந்திருக்கிறார். மகனை அழைத்துக் கொண்டு கையிலே கத்தியும் நெருப்பும் விறகும் எடுத்துக்கொண்டு கடந்து செல்கிறார். மகனை பலியிடுவதற்காக எத்தனை பெரிய வேதனை என்பார். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 3 நாட்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். இந்த 3 நாளும் அவருடைய இதயத்திலே எத்தனை வேதனை இருந்திருக்கும் என்று பாருங்கள். இந்த மகன் பக்கத்திலே நடந்து வந்து கொண்டிருக்கிற மகன் சும்மா இருக்கவில்லை. தன் தகப்பனை பார்த்து, அப்பா, கத்தி இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, விறகு இருக்கிறது, பரிபொருள் எங்கே, பரிபொருள் எங்கே என்று கேட்கிறான். இந்த கேள்வி அந்த அபிரகாமுக்கு எத்தனை வேதனையை கொண்டிருக்கும். பிரியமானவர்களே, அபிரகாம் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று கடந்து செல்கிறார். குறிப்பிட்ட மலைக்கு வந்த பொழுது பலிபீடம் கட்டுகிறார், விறகை அடுக்குகிறார். தன் சொந்த மகனை, ஒரே மகனை அந்த விறகு மேல் தூக்கி வைத்து கத்தியை எடுத்து ஓங்கி குத்த போகிறார். அப்பொழுது ஒரு குரல் கேட்கிறது, அபிரகாமே, நிறுத்து, நிறுத்து, பையன் மேல கை வைக்காது. நான் உன்னை பரிசோதித்து அறிந்தேன், பரிசோதனையிலே நீ ஜெயித்து விட்டாய் என்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை நோக்குவதற்கு பதிலாக உங்கள் மகனையோ, கணவனையோ, மனைவியையோ, பிள்ளைகளையோ, பெற்றோர்களையோ ஒன்று நோக்கிக் கொண்டிருந்தால், அவர்கள் மீது நீங்கள் முழு நம்பிக்கையை வைத்திருந்தால், ஒருவேளை விசுவாச பரீட்சைக்கு நீங்கள் கடத்தி செல்லப்பட வேண்டியது இருந்தாலும் இருக்கும். அந்த விசுவாச பரீட்சை, அந்த பரிசோதனை உங்களுக்கு வருவதற்கு முன்னால் உங்களை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் சமர்ப்பணம் செய்யுங்கள். அவரை மாத்திரம் நம்புங்கள், அவரை மாத்திரம் அன்பு செய்யுங்கள். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். என்னை விட அதிகமாக உன் கணவனையோ, மனைவியையோ, பிள்ளைகளையோ, பெற்றோரையோ நீங்கள் அன்பு செய்தால் நீங்கள் எனக்கு பாத்திரவான் கிடையாது என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் மீது முழுமையாக அன்பு செய்யுங்கள், அவரை நம்புங்கள். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பூர்த்தி செய்வார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் அதிகமாக அன்பு செய்து உங்களுக்கே உரியது என்று வைத்துக் கொள்ளும் பாவ பழக்கங்களை இப்பொழுது ஆண்டவரிடத்தில் சமர்ப்பணம் செய்யுங்கள். இந்த பாவ பழக்கங்களிலிருந்து விடுபட ஆசைப்படுகிறேன், என்னால முடியலையே சொல்லி தவிக்கிற மக்களே, இப்பொழுது சமர்ப்பணம் செய்யுங்கள். என்னிடத்திலே ஒரு சிலர் வந்து இப்படியாக கூறியிருக்கிறார்கள், குடிக்க எனக்கு ஆசை இல்லை, அதை விட்டுறணும்னு தான் பார்க்கிறேன், என்னால விட முடியல. ஒரு சிலர் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள், நான் சாப்பிடாம இருந்தாலும் இருந்துருவேன், வெத்தலமாக்கு புகையில போடாம இருக்க முடியாது, சாப்பிடாம இருந்தாலும் இருந்துருவேன், என்னால சினிமா பார்க்காமல் இருக்க முடியாது, சாப்பிடாமல் இருந்தாலும் இருந்துருவேன், கண்ணடிக்காம என்னால இருக்க முடியாது. எம்மாத்திரம் அந்த பாவங்களையும் பாவ பழக்கங்களையும் மக்கள் அன்பு செய்கிறார்கள் என்று பாருங்கள். பிரியமான மக்களே, பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களே, அன்று ஆண்டவர்
கேட்டார். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு காணிக்கையை கொடுக்க போகிறீர்கள். உங்கள் பாவத்தையும் பாவ பழக்கங்களையும் காணிக்கையாக்குங்கள். அவரிலே முழு நம்பிக்கை வைங்க. உங்க பாவ பழக்கங்களிலிருந்து விடுதலை செய்யக்கூடியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நீ நம்பினால் நிச்சயமாக விடுதலை உண்டு. ஏராளமான குடிக்கு அடிமைப்பட்ட மக்களிடம் கூடியிருக்கிறார்கள். நான் மருந்தே எடுத்திருக்கிறேன், கவுன்சிலிங்கும் போயிருக்கிறேன், தியானங்களுக்கும் போயிருக்கிறேன், விடுதலை இல்லை, விடுதலை இல்லை, என்ன செய்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, என்னால் முடியாது என்று நினைக்கிற மக்களே, மனிதரால் கூடாதது கடவுளால் நிச்சயம் கூடும். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. உங்களுக்கு விடுதலை வருதா இல்லையா என்று பாருங்க. அபிரகாம் ஆண்டவரை முழுமையாக நம்பினார், முழுமையாக தன்னை அர்ப்பணம் பண்ணினார். ஆண்டவர் அவரை உயர்த்தினார், பெருங்குடியாய் செல்வை செய்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவரை முழுமையாக நம்புங்கள், உங்களை எடுத்து நிறுத்துவார். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். என் தேவனால் ஆகாதது ஒன்றுமே கிடையாது.